வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான டிஷ். ராகி மால்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க ராகி மால்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி மால்ட் பண்ணுறதுக்கு 3 to 4 டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 250 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த வாட்டரில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா போடுறதுனாவும் போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ராகி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லாட்டினா கெட்டி ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வேக விடலாம். கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லாட்டினா கீழே பிடிச்சிடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போது இது கூடவே நாம் 1/2 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ராகி மால்ட் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம இதை டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். இது மாதிரியே ராகி மால்ட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.